எனக்கு ரொம்ப வேண்டியவர், நம்ம டிஎன்டி குரூப்லேயும் இருக்கிறவர். ஆரம்ப காலத்தில் கொஞ்ச நாள் என்னிடத்துல காலக்ஷேபம் பண்ணியிருந்தார் ஒரு சுவாமி. அந்த சுவாமி தினந்தோறும் திருவாராதனத்துக்கு எனக்கு துளசி கொண்டு வந்து கொடுத்துட்டுருக்கார். இன்றைக்கும் தினந்தோறும் திருவாராதனத்துக்கு துளசி கொண்டு வருவார். சில நாட்கள் 2-3 நாளைக்கு சேர்த்தா போல் துளசி கொடுத்துட்டு போயிடுவார் அவர். ஆக்சுவலி இதனுடையதான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தான் இன்றைக்கி சொல்கிறேன் நான். என்னென்னா, இப்போ எங்கள் கோவிலுக்கெல்லாம் போனாலும் அங்கே வாசலில் நிறைய கட்டாக துளசி மாலை வைக்கிறா, துளசி வாங்கி போட்டா விசேஷம்ன்றா. இப்போ புளியப்பெல்லாம் போய் சேவிச்சோம்னா 2 பக்கம் ரெக்கை கட்டின மாதிரி அப்படியே ஒரு துளசி மாலையை தொங்க விட்டுருக்கா இல்லையா? இது விசேஷமானதான்னு கேட்டால், உண்மையில் பார்த்தா துளசி என்பதை நாம் எக்காரணம் கொண்டும் கடையில் வாங்கி பெருமாளுக்கு சாத்தக்கூடாது. துளசி வசதி, துளசி ரொம்ப விசேஷமானது தான், அதில் சம்சயம் இல்லை. ஆனால் துளசியை கடையில் வாங்கி சாத்தக்கூடாது. இப்போ இந்த சுவாமி ஒரு பெரிய கைங்கரியமாக இந்த காரியத்தை பண்ணிட்டுருக்கார். இது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய லட்சணம். என்ன அப்படின்னு பார்த்தா, துளசி கிரகணம், துளசியை பறிக்கிறதுக்கு மந்திரோபதேசம் ரொம்ப முக்கியம். மந்திரோபதேசமானவா அந்த துளசியை செடியிலிருந்து பறிக்கணும். அப்படி பறிக்கிறதுக்கு நிறைய நியமங்கள் உண்டு. குறிப்பாக நகம் படக்கூடாது, ஆள்காட்டி விரல் படக்கூடாது, துளசி தளமாக தான் பறிக்கணும், ஒவ்வொரு இலையாக பிச்சு எடுக்கக்கூடாது. பெண்கள் துளசி செடிக்கு தீர்த்தம் சேர்க்கலாம், கோலம் போடலாம், விளக்கேற்றலாம், பிரதட்சணம் பண்ணலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் அந்த துளசி செடியிலிருந்து துளசியை பெண்கள் பறிக்கக்கூடாது. அதே போல் அந்த துளசியை நியமத்தோடு பறிக்கிறவர், அதாவது என்றைக்கு எந்த காலம் உண்டு அப்படின்னு சொல்கிறதோ அந்த காலத்தில் சுத்தமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை முதலான நாட்களில் துளசி பறிக்கக்கூடாது. பருவ காலங்கள், பௌர்ணமி, அமாவாசை, பருவ காலங்களில் பறிக்கக்கூடாது. மாசப்பருப்பு பறிக்கக்கூடாது. பித்ரு தினங்களில் பறிக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா துளசி நம்ம நித்தியம் பெருமாளுக்கு சேர்க்க முடியாதுன்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? கடையில் வாங்கித்தான் பெருமாளுக்கு துளசியை சமர்ப்பிக்கணுன்றதான நிர்பந்தம் என்றைக்குமே கிடையாது. அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த சுவாமி கொண்டு வந்து கொடுக்குறேன்னா எங்காத்தில் துளசி வச்சுக்கிறதுக்கு வசதி இல்லை, என்னால் நித்தியப்படி பெருமாளுக்கு துளசியில் திருவாராதனம் பண்ண முடியாதுதான். புஷ்பங்கள் கடையில் வாங்கலாம், ஆனால் துளசியை வாங்கக்கூடாது. ஏன்னா இத்தனை நியமங்கள் துளசிக்கு சொல்லப்பட்டிருக்கச்சே, யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ எப்படியோ துளசியை பறிச்சுன்னு வந்து அதை கொடுத்து நம்ம பெருமாளுக்கு சமர்ப்பிக்க முடியுமோ? யோசிச்சு பாருங்கோ. இப்போ அது சமர்ப்பிச்சா வசத்தி தானே தவிர்த்து சமர்ப்பிக்கலைன்னா ஒரு தோஷமும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். துளசியை சமர்ப்பித்தா பெருமாளுக்கு பிரியம். நம்மளாம் என்ன பண்ணலாம்? ஒரு சில பேர் ஆற்றுல துளசி செடி இருக்கலாம். அவன் இங்கேருந்து கோவிலுக்கு பெருமாள் சேவிக்க போகலாம். அவன் என்ன பண்ணுவா? 10 பழம் வாங்கிட்டு போவா, டசனாக பழம் வாங்கிட்டு போவா, கல்கண்டு வாங்கிட்டு போவா. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி சாயங்காலம் நம்ம கோவில் போக போகிறோம், இன்றைக்கி துளசி பறிக்கிற தினம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சுத்தமாக காரத்தால் தீர்த்தம் ஆடிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி துளசியை பறித்து அதை கொண்டு போய் கோவிலில் பெருமாளுக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணுறது வசத்தி. அதுதான் விசேஷம். இந்த சுவாமி அடியநாத்துக்கு மட்டும் கொண்டு வரதில்ல, சத்யநாராயண கோவிலில் நித்தியம் கொண்டு போய் கொடுத்துட்டுருக்கார். இப்போ கோவிலில் கடையில் இருந்து வாங்குறாளே, அதெல்லாம் பற்றி நாம் விசாரம் பண்ண வேண்டாம். இப்போ நாம் எப்படி இருக்கணுன்றதை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர்த்து அங்கே என்ன ப்ராக்டிஸ் நடக்கிறதுன்றதை பற்றி நம்ம இட் இஸ் அவுட் ஆஃப் அவர் சப்ஜெக்ட். அதனால் எல்லோரும் அதை புரிஞ்சுக்கணும். துளசி வேண்டாம் சுவாமி. மந்திரபூர்வகமாக கொண்டு போய் சமர்ப்பிக்கிற துளசி தான் உயர்ந்தது. அதனால் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணணும். அந்த துளசிக்கு என்ன ஒரு மகிமை அப்படின்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கோ, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி துளசி பறிக்கக்கூடாது. நாளைக்கு துவாதசி, மாசப்பருப்பு, துளசி பறிக்கவே கூடாது. துவாதசியை வந்துடுத்து, மாசப்பருப்பு வந்துடுத்து, துளசி பறிக்கக்கூடாது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை துளசி பறிக்கக்கூடாது. இதுக்கப்புறம் திங்கக்கிழமை அன்றைக்கி தான் துளசி பறிக்கணும். அந்த சுவாமி நேற்று எனக்கு துளசி கொண்டு வந்து கொடுத்தார். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. இஃப் அட் ஆல்
திங்கக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த தடவை திங்கக்கிழமை பௌர்ணமி இல்லை, செவ்வாய்க்கிழமை தான் வருது. பட் திங்கக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமின்னா இப்போ திங்கக்கிழமையும் நம்ம துளசி பறிக்கக்கூடாது. அப்புறம் செவ்வாய்க்கிழமை என்ன ஆச்சு? வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் கண்டினியூஸாக 6 நாட்கள் துளசி கிரகணம் பண்ணுறதுக்கு யோக்கியதையே இல்லைன்னா நாம் புதன்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ துளசியை கிரகிச்சு வச்சுட்டோன்னா இந்த 6 நாளுக்கும் அதை உபயோகப்படுத்தலாம். ஆனால் துளசி வாடி போயிடுமே, சுருங்கி போயிடுமேன்னா வாடிப்போன புஷ்பத்தை தான் சமர்ப்பிக்கக்கூடாது. துளசி இருக்கிற மண்ணை கூட கொண்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம்னு சாஸ்திரம் காமிக்கிறது. அதனால் துளசி வாடினாலும் அப்படியே கருகி போனால் கூட அந்த துளசியை பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம். நன்னா மனதில் வச்சுக்கோங்க, இது எல்லாம் ஆற்றுல நாம் சம்பாதிக்கக்கூடிய துளசி. எக்காரணம் கொண்டோ கடையில் துளசியை வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. அது தேவையில்லை. ஏன் தேவையில்லை? பெருமாளுக்கு துளசி போடக்கூடாதுன்னா நீங்கள் ஆற்றுல செடி போட்டு வளர்த்து ட்ரை பண்ணி பாருங்க. கடையில் கூடாதுன்னா கூடாது. ஏன்னா உங்களுக்கே மந்திரம் சொல்லி இவ்வளோ தூரம் ரெஸ்ட்ரிக்ஷனோட இத்தனை மாதிரி வச்சுருக்கச்சே நல்லா பாருங்கள். யாரோ ஒரு பூக்காரி அவன் எங்கேருந்தோ அந்த துளசியை வாங்கிட்டு வரா, அது எங்கேருந்தோ யாரோ பொறிச்சு எடுக்கிறா. அவன் ஒரு பக்கம் பீடி பிடிச்சிட்டு தூக்கி போட்டு அந்த துளசியை எடுத்து தொடுப்பான். புஷ்பத்துக்கு அந்த தோஷம் கிடையாது. புஷ்பத்தை ஒரு புரோக்ஷனம் பண்ணி பெருமாளுக்கு சாத்தலாம். ஆனால் துளசி மந்திரபூர்வகமாக தான் கிரகிக்கணுன்றது விதி இருக்குது. இருக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன், அதை ஏற்றுண்டு அனுஷ்டானம் பண்ணால் அது விசேஷம். புரியுதா? ஆகையால் இனியும் துளசியை கடையில் வாங்கித்தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்ன்ற வர நெசசிட்டி இல்லை. அந்த சுவாமி ஒரு 4 தளம் தான் கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறாருன்னா கூட அது வசதி. 4 புஷ்பம்னு. அப்புறம் இந்த துலாபார கதையிலெல்லாம் ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. துலாபாரத்தில் ருக்மிணி இப்போ துளசியை பறிச்சான காமிக்கிற பாருங்க, அது இட் இஸ் நாட் கரெக்டு. ஆஸ் பர் தி ட்ரெடிஷன் இட் இஸ் நாட் கரெக்ட். துளசியை கொண்டு வந்து அந்த துலாபாரத்தில் வச்சாலும் சொல்லலாமே தவிர்த்து அவர் அதை பறிச்சுன்னு வந்தா அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒன்று வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஏகாதசி துவாதசி 2 நாள் வருதோ இல்லையோ, ஏகாதசி அன்னைக்கு துளசியை சாப்பிடக்கூடாது. ஏகாதசி அன்னைக்கு துளசியை சாப்பிடக்கூடாது. ஏகாதசி அன்னைக்கு துளசியை முகர்ந்து பார்த்து காதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி துவாதசி அன்னைக்கு கார்த்தால் தீர்த்தம்னா, துளசி தீர்த்தம்னா தீர்த்தத்தில் துளசி சேர்த்தா உடனே அதை சாப்பிடலாம். ஆனால் அந்த துளசியை என்ன பண்ணணும்னு சொன்னால், துவாதசி அன்னைக்கு திருவாராதனம் பண்ணி பெருமாள் தீர்த்தம் எடுத்துட்டு அந்த துளசியை நம்ம கையில் வச்சுட்டு பாரணைனா சாப்பிட்றது, துவாதசி சாப்பிட வரும் இல்லையோ, சாப்பிட உட்காரச்சே இலையில பரிசேஷனத்துக்கு முன்னாடி நெய் சேர்த்து பரிசேஷனம் பண்ணுறோமோ இல்லையோ, அப்போ அந்த துளசி அதில் சேர்த்துண்டு பாரண திரவியம்னு சுண்டக்காய், நெல்லி, முள்ளி, அப்புறம் ஆத்திக்கீரை அதோடு சேர்த்து, அதெல்லாம் உப்பு போடாத பதார்த்தமாக இருக்கணும், அதோடு சேர்த்து பிராணாகுதியாக தான் துளசியை வாயில் போட்டுக்கணும். முதல்லையே நாம் பெருமாள் தீர்த்தம் வாங்கிட்டு அந்த துளசி எடுத்து வாயில் போட்டுட்டோன்னு சொன்னால் அது பாரணை பண்ணதாக அர்த்தமாயிடும். அது கடைசியில் நமக்கு அனர்த்தத்தை உண்டு பண்ணும். ஆகையால் இந்த டிஃப்ரென்ஸை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இது சைவ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்ம பெரியவாள் உபதேசம் பண்ணுறது. வேறு மற்ற சம்பிரதாயத்தில், ஸ்மார்த்த சம்பிரதாயத்துலையோ மாற்ற சம்பிரதாயத்திலையோ இதை எப்படி காமிச்சிருக்காளோ அவள் பெரியவா எப்படி உபதேசமோ அந்த உபதேசத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் இது ஒரு விஷயம். இப்போ ஏகாதசி துவாதசின்னு வரதுனால இந்த சமயத்தில் இதை சொல்லியிருக்கேன். அந்த சுவாமி பண்ணக்கூடிய கைங்கரியம் உயர்ந்ததான கைங்கரியம், அது விசேஷமானது, அது ரொம்பவே பகுமானிக்கத்தக்கது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.